ஹஜ்ஜிக்கு கிடைக்கின்ற சிறப்புகள் என்ன? வெறுமனே இஹ்ராத்தை சுத்துகிறார், மக்காவுக்கு போகிறார், மதீனாவுக்கு போகிறார், தலையை வடித்துக் கொண்டு ஊருக்கு வருகிறார் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜிக்கு கிடைக்கின்ற சிறப்புகள் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நாட்டில் அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு, அந்த நாட்டின் அரசனுக்கு இராணுவத்தின் தொடர்பு எந்த அளவு முக்கியமோ, நாட்டு ஜனாதிபதி ஒரு முடிவை எடுக்கிறார், அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி இன்னொரு முடிவை எடுக்கிறார், நிச்சயமாக அந்த நாட்டில் இன்னொரு தீய சக்தி தலை தூக்குவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எனவே ஒவ்வொரு நாட்டுடைய ஜனாதிபதியும் அந்த நாட்டுடைய இராணுவத்துடன், தளபதிகளுடன் நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நபர்கள் இருக்கிறார்கள். யார் 3 நபர்கள்? ஒன்று காசி, அல்லாஹ்வுடைய பாதையில் வாழைத்து யுத்தம் செய்கின்றவர், இன்னொருவர் முஅத்தமிர், உம்ரா செய்கின்றவர், இன்னொருவர் அல்-ஹாஜ், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஹஜ் செய்கின்றவர். இந்த 3 நபர்களும், இந்த 3 சாரார்களும் வஃதுல்லாஹ், இவர்கள் தான் இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தீனை, இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற படைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, உலமாக்கள் எழுதுகிறார்கள், எப்படி இஹ்ராம் சுத்துவது, இஹ்ராத்துடைய அந்த பிளவை எதை கொண்டிருக்கிறது? நாம ஹாஸ்பிடல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம்னா அந்த நாளையில தைத்த எதையும் போட மாட்டோம், வெறுமனே ஒரு பிளவை ஆட சுத்தி கொண்டு வருவோம். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு திருப்புகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, திருமதியில பதிவாகக்கூடிய ஹதீஸ், யார் ஹஜ் மப்ரூர் செய்கின்றாரோ, யார் ஹஜ் செய்து அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகின்றனவோ, அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அந்த ஹஜ் செய்வதற்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ் வல் உம்ரா யன்ஃபியானில் ஃபக்ர, ஹஜ்ஜும் உம்ராவும் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வறுமையை இல்லாமல் ஆக்கும். ஒரு மனிதன் ஹஜ் செய்து விட்டால், அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறிவிட்டால், அவர் நிச்சயமாக அந்த ஹஜ்ஜின் மூலமாக அவர் எளியவராக, வறுமையானவராக, கடனாளியாக அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது ஒரு நுணுக்கம் இருக்கிறது. நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டு போகிறோம், எங்களுக்கு பணம் கிடைக்கிறது, ஆரம்ப கட்டத்திலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றுபவருக்கு உண்டான சிறப்பு தான் அந்த சிறப்பு. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? எங்களுக்கு வசதி வருது, வாகனத்தை வாங்குறோம், காணியை வாங்குறோம், பெண் பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறோம், உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இப்ப கையில சல்லி மிச்சம். இப்ப என்ன செய்யலாம்? ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். இறுதியில் ஹஜ் அல்ல, ஒரு மனிதனின் பொருளாதார வளர்ச்சி வித்திடும் பொழுது ஆரம்பத்திலேயே செய்கின்ற ஹஜ் தான் அந்த மனிதனை நிச்சயமாக வளர்க்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தரும் பொழுது ஆரம்பத்திலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றி விட வேண்டும். அது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவனத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் அதுக்கு கூலியாக அமைய மாட்டாது. நாளை கியாமத் நாளையிலே அவருடைய பட்டோலை பார்க்கப்படும். அவருடைய பட்டோலையில் தொழுகை இருக்கும், தஹஜ்ஜுத் இருக்கும், ஜகாத் இருக்கும், சதகாக்கள் இருக்கும், ஏனைய பணிகள் இருக்கும், ஹஜ்ஜும் இருக்கும். அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அப்பொழுது இறைவன் சொல்லுவான், இவருக்குரிய கூலி சுவனத்தை என்று வேறு எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹாஜிகளுக்கு வைத்திருக்கின்ற சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வீட்டில் இருந்து வெளியாகிறார்,
வெளியாகக்கூடிய நேரத்தில் ஒரு 8 எடுத்து வைக்கிறார். ஒரு 8க்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு 8க்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, ஸ்ரீலங்காவில் இருந்து மக்காவுக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று பாருங்கள். எத்தனை கிலோமீட்டர் என்று பாருங்கள். வீட்டில இருந்து ஒட்டகத்தில் செல்லலாம், குதிரையில் செல்லலாம், வாகனத்தில் செல்லலாம், பிளைட்ல செல்லலாம். தொலை தூரத்தை கணக்கு பார்த்து ஒரு 8க்கு ஒரு நன்மை, ஒரு 8க்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படும். அப்படியான ஒரு உத்தம பயணத்தை தான் ஒரு ஹாஜி தன்னுடைய வீட்டில் இருந்து மேற்கொள்கிறார். லேசானது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் வைத்து இதை சொன்னதாக பதிவாகி இருக்கிறது. மினாவில் வைத்து சொன்னார்கள், நீங்க ஹஜ்ஜுடைய தவாஃப முடித்துவிட்டு மகாம் இப்ராஹிம் கிட்ட நின்று ஒரு ரக்காத் 2 ரக்காத் சுன்னத்து தொழுகிறீர்கள். தவாஃபை முடிச்சிட்டு மகாம் இப்ராஹிம் கிட்ட நின்று 2 ரக்காத் தொழுவதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? என்ன கூலி தெரியுமா? கைத்தட்டி ரஹபா, ஒரு அடிமையை உரிமை விட்ட கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறார். அடிமைன்னா யாரு? அந்த காலத்துல யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்தா அவர்கள் ஆண்களை பிடித்துக் கொள்வார்கள், பெண்களை பிடித்துக் கொள்வார்கள். அப்படி அவர்கள் கைதியாக பிடிபட்டால் அடிமையாக மாறுவார்கள். எவ்வளவு கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட்டு தான் அவர்கள் பழைய மாதிரி ஒரு உரிமை உள்ளவராக அவர் மாற முடியும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதர் அவருடைய சொத்தில இருந்து ஒரு அடிமையை உரிமையிட்டு விட்டார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிமையுடைய தலையை நீ உரிமை விட்டிருக்கிறாய், இதோ உன்னுடைய தலை நரகத்தில் இருந்து உரிமை விடப்பட்டு விட்டது. அடிமையுடைய 2 கைகளும் இருக்கிறது, உன்னுடைய 2 கைகளும் நரகத்தில் இருந்து உரிமை விடப்பட்டு விட்டது. முழு உடம்பையும் நீ எப்படி அடிமையில் இருந்து விடுவித்தாயோ இதை போல உன்னையும் நரகத்தில் இருந்து விடுவிப்பான் என்று அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்களுக்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு அடிமை, ஒரு அடிமை. மகாம் இப்ராஹிம் கிட்ட இந்த 2 ரக்காத் தொழுகின்றவர்களுக்கு கொடுக்கின்ற கூலி. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு பின்னால சஃபா மர்வா கடையில ஓடுறோம், சஃபா மர்வா கடையில தொங்கோட்டம் ஓடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சஃபா மர்வா இடையில் சை செய்கிறாரோ அவருக்கு 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 70 அடிமை, 70 அடிமை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, 70 அடிமை என்று சொல்லும் பொழுது கோடிக்கணக்கு பணம் இருந்தாலும் செய்ய முடியாத ஒரு வேலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் தொங்கோட்டம் ஓடுகின்ற ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அவர்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் 7 கல்லுகளை எறிகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் என்று நீ ஒரு கல்லை எறியும் பொழுது உன்னுடைய ஒரு பெரும் பாவம் மன்னிக்கப்படுகிறது. சிறிய பாவம் அல்ல, ஒரு பெரிய பாவம். நீ 7 கல்லுகளை உன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தில் எறிந்து விட்டால் உன்னுடைய 7 பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் இந்த அளவுக்கு நன்மை மலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார்.